குடும்ப தகராறில் பெற்ற பிள்ளைகளை தண்ணீர் தொட்டியில் தள்ளி தாய் கொலை செய்த நிலையில் பிள்ளைகளின் உடல்களை கட்டி அழ முடியாமல் தந்தை விபத்தில் சிக்கியிருக்கும் சம்பவம் அந்த பகுதியையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த அத்தனூர்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் கட்டட வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு இளவரசி என்ற மனைவி மற்றும் 2 ஆண் பிள்ளைகள் இருந்தனர். இருவருக்கும் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் இளவரசியின் மீது சந்தேகம் கொண்டு விஜயகுமார் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் மனைவியை திட்டிய விஜயகுமார் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்து வெளியே சென்றதாக தெரிகிறது. கணவன் மீது கோபத்தில் இருந்த இளவரசி இரக்கமின்றி தனது 2 ஆண் குழந்தைகளையும் வீட்டின் பின்பக்கம் இருந்த 10 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் வீசிவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார். குழந்தைகள் இருவரும் தண்ணீர் தொட்டியில் பிணமாக கிடப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு அளித்த தகவலை அடுத்து குழந்தைகளின் சடலங்களை மீட்ட போலீசார் சேலம் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். குழந்தைகள் இறந்தது குறித்து விஜயகுமாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் துக்கம் தாங்காமல் பைக்கில் அதிவேகமாக வந்த விஜயகுமார் எதிரே வந்த மற்றொரு பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த விஜயகுமார் ரத்தம் சொட்ட சொட்ட 2 குழந்தைகளின் உடல்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதே சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தனது அருகே குழந்தைகளின் உடல்கள் இருந்தும் கட்டி அணைத்து அழ முடியாத நிலையில் விஜயகுமாரின் கை மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குழந்தைகளை தண்ணீர் தொட்டியில் தள்ளி கொலை செய்த தாய் இளவரசியை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.